ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். விசுவாச பிரமாணம், த லா ஆஃப் ஃபெய்த். வேதம் அநேக விதிகளை நமக்கு முன் வைக்கிறது. உலகம் முழுவதுமே விதியின் அடிப்படையில் இயங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த சில வாரங்களாக சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது என்று நாம் சிந்தித்தோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுதினம் அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நமக்கு கிருபை அருளுகிறது. மாத்திரமல்ல, நமக்கு பூரண கிரியை நடப்பிக்கும்படியாக இந்த சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது என்று நாம் சிந்தித்தோம். வேதத்துல நாம் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு பிரமாணம் அல்லது மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயங்கரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு பிரமாணம் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணம். இந்த பாவம், மரணம் என்பவைகளினுடைய பிரமாணத்தில் இருந்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை ஆகும்படியாக அல்லது தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக கிரியா பிரமாணம் என்று ஒரு பிரமாணத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதுவும் ஒரு பிரமாணம் தான். ஒருவன் கிரியை செய்தால் அவனுக்கு அதனால கண்டிப்பாக சில நன்மைகள் உண்டு. இந்த கிரியா பிரமாணத்தின் மூலமாக அல்லது இந்த கிரியைகள் பிரமாணத்தின் மூலமாக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பூரணத்தை பெற்றுவிடலாம் அல்லது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக கூறுகிறது, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் மட்டுமே பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்ய முடியும். வேதம் தெளிவாக கூறுகிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய பிரமாணம் விசுவாச பிரமாணம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதி என்று எண்ணப்படும். விசுவாசித்தால் போதும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படி என்றால் அந்த விசுவாசம் என்ன? விசுவாசம் ஒரு பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்தை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும் முன்பதாக மோசேயினுடைய பிரமாணத்தையும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. மோசேயினுடைய பிரமாணம், இந்த பிரமாணம் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. 10 பிரமாணங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய தொடர்பாக 613 பிரமாணங்களும் உண்டு. ஆனால் முக்கியமான 10 கட்டளைகள், 10 மிகவும் முக்கியமான பிரமாணங்கள். இந்த பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல நல்வழியையும் அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன், ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். இது எப்படி சாத்தியமாகும்? வேதம் தெளிவாக கூறுகிறது. ஒருவன் 99 காரியங்களையும் கடைபிடித்து ஒரு காரியத்தில் தவறினால் அவன் முழு காரியத்திலேயும் குற்றவாளியாய் இருப்பான் என்று வேதம் கூறுகிறது. வேதம் பிரமாணம், பைபிள் இஸ் a law. வேத பிரமாணம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே இந்த பிரமாணத்தை எவரும் அதை தோற்கடிக்க முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? இந்த மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் சாக வேண்டும். ஆனால் இந்த விசுவாச பிரமாணம் என்ன செய்கிறது? அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க
மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, யாராவது இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் வேதம் தெளிவாக கூறுகிறது. ரோமர் 3:24 இலவசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த பாவம், மரணம் என்பவைகளினுடைய பிரமாணத்தை முறியடித்தது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை விசுவாசிப்பது விசுவாச பிரமாணம். விசுவாசம் ஒரு பிரமாணம். அது எந்த நிலையிலும் அது தவறாது. ஒரு லா அல்லது ஒரு விதி எவ்விதமாக அது தவறாததோ, அது எந்த விதியாக இருக்கட்டும், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு லீ சாட்லியர் பிரின்சிபல் எதுவாக இருந்தாலும் அது மாறாததோ, அதே போல இந்த விசுவாச பிரமாணம் ஒரு பொழுதும் மாறாது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அது ஒரு பிரமாணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணத்திற்கு ஆதாரம். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு ஆதாரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய மரணம் என்று சொல்வதை விட ஆண்டவருடைய பலி மரணம் என்று சொல்வதுதான் சாலத்திறன். யாராவது இந்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் தள்ளிவிடுகிறீர்களா? வேண்டாம். ரொம்ப சுலபமான ஒரு எளிமையான பிரமாணத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ரோமர் 12:6 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் இந்த விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல கடவன். விசுவாசம் ஒரு பிரமாணம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் போதும் இந்த விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அது ஒன்றுதான் கிரியை செய்யும். ஏனென்றால் அது ஒரு பிரமாணம், அது ஒரு விதி. ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாச பிரமாணம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அனுதினம் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும் விசுவாச பிரமாணம். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறவர்களும் அந்த விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்ல வேண்டும். அது ஒன்றுதான் கிரியை செய்யும். ஆதலால் யாக்கோபு 2:12 கூறுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆகவே தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கிரியா பிரமாணத்தினாலேயா பாவ மரணம் என்பவர்களினுடைய பிரமாணத்தை முறியடிக்க முடியாது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நமக்கு விடுதலை பெற்று தருகிறது. தேவன் தாமே இந்த சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.